அபியை வந்து தூக்கிட்டு வந்து ராகவ் வந்து சர்க்கிளில் போயிட்டு கரெக்டாக நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இதை பார்த்துட்டு தூங்க முடியாதுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து முரளி டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் ராகவ் வந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு அபியை ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்படி எல்லாரும் பார்த்துட்டு அதான் ரெடியாக இருக்காரு மாப்பிள்ளைக்கு, அப்புறம் என்ன அப்படி சொன்னோன்னே ராகவ் வந்து அபியை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு அப்படியே வந்து அந்த சர்க்கிளுக்கு போகிறாரு பொறுமையாக. அதை பார்க்குற அபிக்கு ஒன்றுமே புரியல. ராகவையும் பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலே சொன்னேன்னா அபி பூ மாதிரி இருக்கா, அவளை தூக்குறது அப்படி பூ கையில் தூக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாராக. உடனே அபிக்கிட்ட சொல்கிறாரு, என்னங்க நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேனா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் நீ பூ மாதிரி இருக்க அப்படின்னு ஒன்று அப்படியே பார்க்குறாங்க. நீங்களா சொல்கிறீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து நின்றுடுறாரு. அதை பார்த்துட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கையில் இறக்காமல் அப்படியே அபியே வச்சிட்ருக்காரு. கேம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் இறக்க மனசு வரலையே நம்ம ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு நம்ம வந்து ஆகாஷ். அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாரு. அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே முரளி செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே சுந்தரி காண்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே வந்து இந்த போட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்கின்னு சூப்பராக ஜெயிச்சது அபியும் ராகவும் தான். அதனால் அபிராவுக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு, நாங்கள் பெரிய கிஃப்ட் வச்சுருக்கோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அம்மா வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேணாமாம்மா, இதில் என்ன இருக்கு மாப்பிள்ள, இந்த மாதிரி போட்டிலாம் கலந்துங்கன்னா கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் வந்து நான் கண்டி மாலை போடாமல் இருந்தேன்னா இந்த கேம்ஸ்லாம் சாதாரணமாக விளையாடி இருக்க மாட்டேன், சூப்பர் ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்றாரு ஆகாஷ். அதை கேட்டுட்டு வந்து அதனால தான் நான் மாலை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க சுந்தரி. அம்மா வேற முறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிட்டார் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ வந்து என் மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்புறமா வந்து ஆகாஷ்க்கு எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது முரளி செம்ம காண்டா வராரு. உடனே அப்படி வந்து ஏங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க. என்னப்பா ரெண்டு பேரும் ஊட்டிக்கிங்க, மாற்றி ஜோடியாக வந்திருக்கீங்க, ஊட்டிக்கக்கூடாதா அப்படின்னு அபி ராகவ் தம்பிக்கு ஊட்டுமா அப்படின்னோடனே அப்படியே ஊட்டுறாங்க. ராகவ் வந்து அபிக்கு ஊட்டுறாரு. ரெண்டு பேருமே அப்படியே வந்து சந்தோஷமாக ஊட்டிக்கிறாங்க. ஏங்க இது உங்களுக்கு பிடிக்கும்ல, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்மே வந்து முரளி முன்னாடி அபி வந்து அப்படியே பார்த்து கவனிக்கிறாங்க ராகவை. இதெல்லாம் பார்த்துட்ருக்க வந்து முரளியால் தாங்கிக்க முடியாமல் சமகாண்டாக பார்க்குறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. அபி ராகவ் அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து முரளி எட்டி பார்க்குறாரு ரூமு பெட்ரூமை. அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ இவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ணுறது, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து அபிக்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாமன்னொன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே கண்ணத்தை தொடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவள் சும்மா இருந்தால் கூட இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, இப்படி கையை பிடிக்கிறானே, ஐயோ என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இதை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு. ஓடி போய் பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அபியராகும் யார் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஐயோ வந்துட்டாங்களா பார்த்துட்டான்னு பயங்கரமாக அழறாரு. என்னாச்சு தம்பி அப்படின்னோடனே, திடீர்னு உடம்பு சரியில்லையாமே அஞ்சலிக்கு, நான் உடனே போகணும், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்றாரு. இதை பார்த்தா அதிர்ஷ்ட